மிஸ்டர் கோபிநாத் அண்ட் நீயா நானா ஷோனுடைய டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்காக தான் இந்த வீடியோ. இந்தியாவுடைய ஸ்ட்ரே டாக் ப்ராப்ளம் இஸ் நாட் ஜஸ்ட் another ப்ராப்ளம். இது இந்தியாவுடைய நேஷனல் எமர்ஜென்சி சிச்சுவேஷன். ஹிஸ்டரி ஆஃப் எர்த்லயே முதல் முறையாக திறனாய்க்கள்னால ஒரு நாட்டுக்கு இவ்வளவு பெரிய ஸ்கேல்ல சிவிக் அண்ட் எக்கனாமிக் கிரைசிஸ் நடந்துட்டு இருக்கு. பல லட்சம் கோடி ரூபாயும் பலாயிரம் மக்களுடைய உயிரையும் இந்த ஸ்ட்ரே டாக் கிரைசிஸ்னால இந்தியா இழக்க போகுது. சிஸ்டமிக் ஃபெயிலியர்ல இருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்பி இதை ஒரு மாரல் டைலமாவாக சிம்பாலிக் கிளாஸ் ஸ்ட்ரகலாக ஃப்ரேம் பண்ணிருக்கு இந்த நீயா நானா நாய்கள் ஷோ. எஸ்பெஷலி அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னா எமோஷனலா இருக்கிற மக்களை சிஸ்டம்ஸ் திங்கிங் நோக்கி நகர்த்துறது ஒரு ஃபண்டமெண்டல் நீட். பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சியையும் நேஷனல் பைனான்சியல் ரிஸ்கையும் மாரல் டெஸ்ட் ஆஃப் எம்பத்தியாகவும் அண்ட் கிளாசிக் அப்பர் கிளாஸ் அண்ட் லோவர் கிளாஸ்க்கு இடையே இருக்கிற டென்ஷனை தான் இந்த ஷோ ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா உண்மையிலேயே அக்கறை இருந்துருந்துச்சுன்னா இதை கவர்னன்ஸும் கவர்மெண்ட் ஸ்டாஃப்கான ஃபெயிலியராக காட்டியிருக்கலாம். ஆனால் சிஸ்டமிக் ஃபெயிலியர் மேல கவனத்தை கொண்டு வருது விட்டுட்டு அண்டர் பிரிவிலேஜ் அண்ட் பிரிவிலேஜ் மக்களுக்கு இடையே இருக்கிற மோதலாக வடிவமைச்சிருக்கு இந்த நீயா நானா நாய்கள் ஷோ. ஏனென்றால் ஒரு சிஸ்டமிக் ஃபெயிலியர்ல இதுவரைக்கும் ஆண்ட அனைத்து கட்சிகளும் அனைத்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் அண்ட் என்ஜிஓ ஸ்டாஃப்ஸும் இதுக்கு ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள். நீயா நானா நாய்கள் ஷோல நாய்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு பார்ட்டிசிபென்ட்ஸை கொலைக்க விட்டு ஊழையிட விட்டு பாக்குறது விட்டுட்டு சிஸ்டமிக் ஃபெயிலியருக்கு காரணம் கவர்மெண்டா இல்ல கவர்மெண்ட் ஸ்டாஃபா இல்ல முனிசிபாலிட்டியா கார்பரேஷனா இல்ல மக்களான்ற விவாதம் வச்சிருக்கணும். ஆனா சொசைட்டியில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் சோசியல் மீடியாவுல திகழ்ற பாப்புலர் பொலிட்டிக்கல் ஒபினியன்ஸ் இந்த நீயா நானா நாய்கள் ஷோவுக்கு யூஸ் பண்ணிட்டாங்களான்ற சந்தேகம் வருது. உங்களுக்கு கட்ஸ் இருந்தால் ஒரு பக்கம் ஆல் பார்ட்டிஸ் பொலிட்டிஷியன்ஸையும் இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் அண்ட் பாலிசி மேக்கர்ஸையும் உட்கார வச்சு சிஸ்டமிக் ஃபெயிலியருக்கு எந்த தரப்பு காரணம் இதை எப்படி சரி செய்யலாம்ன்ற விவாதம் வைங்க. பட் இந்த வீடியோ நீங்க இவ்வளவு தூரம் பாத்துட்டீங்கன்னா கீழே கோபிநாத்னு கமெண்ட் பண்ணுங்க.